இன்று நம் நாட்டு தேசிய கீதத்தை இயற்றிய ரவீந்திரநாத் தாகூர் அவர்களுடைய தியாகத்தை பற்றி கூற இருக்கின்றேன். 1919களில் ஜாலியான் வாலாபாக்ங்கிற இடத்துல மக்கள்லாம் கூடியிருக்கிறாங்க. பாக்குன்னா தோட்டம்னு அர்த்தம். அதுக்கு இன்னொரு பேர் மான்பூங்கா. கிட்டத்தட்ட 10,000 மக்கள் கூடியிருக்கிறாங்க. என்ன காரணம்னா, பைசாகி விழாவை கொண்டாடும் பொருட்டும் ஆங்கில அரசின் ரவுலட் சட்டத்தை எதிர்த்து குரல் கொடுக்கும் பொருட்டும் மக்கள் கூடியிருக்கிறாங்க. ஆங்கில அரசாங்கத்தை எதிர்த்து பலரும் பேசுகிறார்கள். அந்த நேரத்தை தான் ஆங்கில அரசின் இராணுவ தளபதி ஜெனரல் டயர் என்பவன் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான். உடனே என்ன பண்ணிட்டான், இராணுவத்தினர் பார்த்து இந்த மக்கள்லாம் கண்மூடித்தனமாக சுட சொல்லிட்டான். அவர்களே சுடுகிறார்கள் மக்களை. ஆனால் மக்கள்லாம் நாலாபுறமும் தெரித்து ஓட முடியல. காரணம் என்னன்னா, அந்த மான்பூங்கா 3 பக்கங்களும் உயர்ந்த மதிர் சுவர்களால் ஆனது. ஒரே ஒரு வழி தான், அது குறுகிய வழி. அந்த வழியில் எப்படி மக்கள் ஓடுவார்கள்? சரி, இந்த சுட்டார்கள் அந்த இராணுவத்தினர் யாவர்னு நினைக்கிறீங்க? நேபாளத்து வம்சத்து கூர்க்காக்கள், அடுத்தது பிரிட்டிஷ் இந்திய இராணுவத்தின் சீக்கிய தரைப்படை இராணுவத்தினர். இவங்க தான் சுடுறாங்க, சுட்டு தள்ளுறாங்க. மக்கள்லாம் அந்த குறுகிய வழியால் முண்டி அடிச்சுக்கிட்டு ஓடியவர்கள் நெருக்குண்டும் தள்ளுண்டும் கீழே மிதிப்பட்டும் பலரும் இறக்கின்றனர். தப்பி தவறி சிலர் வெளியில் ஓடுகிறார்கள். ஓடி பிழைத்தவர்கள்லாம் பார்த்தா கடுங்காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார்கள். கடைசியாக பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன எண்ணிக்கை கொடுக்குறான்னா, துப்பாக்கி சூட்டில் கிட்டத்தட்ட 379 நபர்கள் இறந்துள்ளனர் அப்படிங்கிற பட்டியலை கொடுக்குறான். ஏன்னா தனியார் அமைப்புகள் சும்மா விட்டுருமா? அவைகள் போய் ஆய்வு செய்து சர்வே எடுத்து வெளியில் விடுது. பார்த்திங்கன்னா 1500 மக்கள் இதில் மிதிப்பட்டும் அடிபட்டும் நெறிப்பட்டும் இறந்திருக்கிறார்கள்ங்கிறது ஒன்று. அடுத்த துப்பாக்கி சூட்டாலும் இறந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் அவர்கள் வெளியிட்டார்கள். அதற்கு பிறகு அந்த துயர நிகழ்வை கேள்விப்பட்டதற்கு பிறகு ரவீந்திரநாத் தாகூர் அவர்களுக்கு மனம் தாங்க முடியவில்லை, மிகவும் துயரடைந்திருக்கிறார். உடனே அவர் ஒரு நீண்ட கடிதத்தில் ஆங்கில அரசின் கொடுமைகளை வரிசைப்படுத்தி எழுதியிருக்கிறார். எழுதிட்டு ஆங்கில அரசால் அவருக்கு வழங்கப்பட்ட சர் பட்டத்தையும் அந்த கடிதத்தின் உள்ளே வைத்து ஆங்கில அரசாங்கத்துக்கு திருப்பி அனுப்பிட்டாராம். ஆங்கில அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய தர்ம சங்கடமாக போயிடுச்சான். அதாவது பட்டம் புகழ் பணம் அப்படிலாம் எதிர்பார்க்கக்கூடிய இந்த உலகத்தில் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் மக்களுடைய அந்த துயர நிகழ்விற்காக தன்னுடைய பட்டத்தையெல்லாம் துறந்து புகழையெல்லாம் துறந்து நின்றாரே, அவருடைய பெருமையை நாம் என்றென்றும் போற்றி கூற வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறோம் என கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.